30 நாள் ஒரு ஆஃபீஸுக்கு வேலை போகிறவன் சம்பளம் என்ன வாங்குதான்? மாதம் பிறந்து போய் கையெழுத்து போட்டு போட்டு ஒரு நாள் வந்தவனுக்கு சம்பளம் என்ன இருக்குது? 10 நாள் போனவனுக்கு சம்பளம் என்ன இருக்குது? பாடுபட்ட பாட்டுக்கிட்ட வந்த கூலி, பாடல்னா கூலி இல்லை. நந்தவனத்திலே சோதி உண்டும், நிலங்காத்த பேருக்கு கூலி உண்டும், வேலையை பார்த்தல்லோ கூலி வைத்தார் இந்த வீரன் தெரியுமோ மாலை பெண்ணே. ஏக்குது ஏக்குது அஞ்செழுத்து, அதை எட்டி பீடித்து கொள் 2 எழுத்தை, நோக்கிக்கொள் வாசியே மேலாக வாசி நிலையே பாரடி மாலை பெண்ணே. வாசிப்பழக்கம் அறிய வேணும், 3 மண்டல வீடுகள் கட்ட வேணும், நாஞ்சி வெளிகொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி மாலை பெண்ணே. அப்ப 1 கோடி யுகம் தவம் செய்தாலும் உங்கள்கிட்ட கோவிலை காண முடியாது. காசெல்லாம் போனா அயோத்தியும் பார்த்தரலாம், விசேஷம் பார்த்தரலாம், சாரநாத்தும் பார்த்தரலாம், அமர்நாத்தும் பார்த்தரலாம், கேதார்நாத்தும் பார்த்தரலாம் காசு இருந்தா. ஆனா உங்ககிட்ட இருக்கிற கோவில் காண முடியாது. 1 கோடி யுகம் நீ தவமாயிரு, உண்ணாம தின்னாம, ஒரு குருவாக தோன்றி வந்து உங்ககிட்ட பாடுறான்னு தொட்டு காட்டாம உனக்கு தெரியாது. எத்தனை காலம் நீ தவம் இருந்தாலும் போதாது, கண்டுக்குவியா? கோடியுகம் 1 நாள் 2 நாளா அப்படி தவம் செய்தாலும் இந்த கோவிலை காண முடியாது. அந்த ஆதிய பாதம்ங்கிற அடிய பாதத்தை கண்டார்க்கு இணையார் என்றும் சொல்லுவேன் மாலை பெண்ணே. இந்த உலகத்துல அவருக்கு இணைவிச்சு கூற முடியாது. அந்த ஆடிய பாதம், அந்த பாதத்தை கண்டால் போதுமே அப்படின்னு சொல்றானே, அது எந்த பாதம்? கடலுக்குள்ளே சிக்கி கப்பல் எப்படி திசை மாறி தடுமாறுதோ, அதுக்கு ஒரு கப்பலை ஒட்டி வந்து கருவி கொண்டாந்து அதை கொண்டாந்து கரையாத்தணும், அப்பதான் அதனுடைய அலைச்சல் போகும். அது மாதிரி காங்குகரை காணாம கடலுக்குள்ளே தத்தளிக்கக்கூடிய சீவர்களே ஒரு குருநாதன் வந்து காப்பாற்றணும். கடல் தண்ணி உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணியை எடுத்து கொண்டாந்து மேகங்கள் வந்து நல்ல பானமாக்கி கீழே பொழியுது, குடிச்சா ருசியா இருக்குது. ஆனா அது மாதிரி அந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு மேகம் இருக்குதே, அது மாதிரி இந்த கடல் தத்தளிக்கும் பாமர மக்களை கரையாற்றத்துக்கு ஒரு குரு வரணும். குரு வந்தாத்தான் அந்த கப்பலை கரையாற்ற முடியும், விளையாட்டு இல்லை. தெரியணும் மக்களுக்கு. குருவே சரணம், நின்னருளே சரணம். உங்கள் இறைவனிடமிருந்து நல் உபதேசமும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றிற்கு அருமருந்தும் உங்களுக்கு திட்டமாக வந்துவிட்டது. மேலும் ஓர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருளாகவும் இருக்கிறது. குருவே சரணம். ஞானச்சுடர் 146. நாவை கெடுத்தது சுவையாம், நட்பை கெடுத்தது பணமாம், நண்பனை கெடுத்தது வஞ்சகமாம், குடியை கெடுத்தவன் கோள் சொல்லியாம். 147. உடலின்றி உயிரில்லை, மடலின்றி பூவில்லை, மனமின்றி அன்பில்லை, தனமின்றி சுகபோகமில்லை. 148. ஆயக்கலைகள் 64 மாயக்கலைகள் என மனம் கண்டு தேறி, ஆயும் கலை அனைத்திற்கும் அறிவு ஒன்றென காயமதில் கண்டு கடைத்தேறுவாய் மனமே. 149. யானை கட்ட சங்கிலியும் உண்டு, ஆட்டை அடைக்க பட்டியும் உண்டு, மாட்டை கட்ட தொழுவமும் உண்டு, மனமடைக்க வழி காணாமல் வருந்துகிறேன் ஐயா. 150. ஓடையிலே நீரோடக் கண்டேன், பள்ளத்திலே ஆரோடக் கண்டேன், வழியில் வாகனம் ஓடக் கண்டேன், வன்மனம் ஓடும் வழிகண்டிலேன் ஐயா. 151. சொல்லார்க்கும் தொழுவோர்க்கும் துணை இருக்கும் வல்ல சிற்சபையின் அருட்பெரும் ஜோதியே, நல்லார்க்கும் வல்லார்க்கும் நலனளிக்கும் நாயகியே, எல்லார்க்கும் கதி கொடுத்து ஏழைமுகம் பார்ப்பாயம்மா. 152. பாரதி சொன்னது பாருக்குள்ளே நல்ல நாடு, பார் அதை நாடு என்று நாட்டை சொல்லவில்லை, நம்முள்ளே நாடி அதை பார்க்கச் சொன்னார். நன்றாக நாடி நம்முள்ளே நன்றாக பார் என்றார். 153. கூழை குடியை கெடுக்கும், குட்டை கலப்பை உளவை கெடுக்கும், ஆசை அறிவை கெடுக்கும், அறியாமை மனதை கெடுக்கும், ஆன்மா பிரிந்தால் உடலை கெடுக்கும். 154.
கொண்டையை கெடுத்தது ஓர் பேனாம், குலத்தை கெடுத்தது ஓர் பிள்ளையாம், சண்டையை கெடுத்தது மௌனமாம், நண்டை கெடுத்தது கொழுப்பாம். 155. என்னிடம் என்னாய் இருக்கும் பொருள், தன்னுள் ஏகமாய் நிறைந்த பொருள், சொல்லில் சுருக்கம் ஜோதி என்பார், சுட்டிக்காட்டாவிடில் தூரம் என்பார். 156. உற்றது உண்மை உரைத்தது மெய், கற்றது நிஜம் காணாமல் அலைந்தது வீண், நிலையான குருபாதத்தை நித்தம் சரணடைந்து அலையாமல் அணுவுள் அறிவை அறிந்துகொள். 157. கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை என்று வீணாய் அழ வேண்டாம், கண்டவரும் விண்டுள்ளார் விண்டவரும் கண்டுள்ளார், கருத்துள் கொள்மனமே. 158. அறிவை அறிவு அறியும், அகத்தளவை முகமறியும், தவத்தின் அளவை அறிவோர் தரணியில் உண்டோ சொல் மனமே. 159. ஆறெழுத்து அட்சத்தை அறிந்தோமானால் 51 அட்சரமும் அதுதான் பாரு, வேறெழுத்து ஒன்றுமில்லை விண்ணை காண, விதியெழுத்து ஒன்றே போதும் உன்னை காண, குருவே சரணம் நின் அருளே சரணம்.